ஓகே பிள்ளைகள், நாம் இன்றைக்கி எந்த செய்தி பற்றி பார்க்க போகிறோன்னா, வானிலை காரணிகளில் வந்து மழைவீழ்ச்சி குறைவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் மெயினான ஒரு பாயிண்ட்டாக இருக்குன்னா மழைவீழ்ச்சி. அப்போ இந்த கேள்வி நீங்கள் ஆரம்பிக்க முன்னாடி நீங்கள் அறிமுகம் கொடுக்க போகிறீங்க. எப்படி மழைவீழ்ச்சினா என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மழைவீழ்ச்சி என்பது முகில்களில் இருந்து 0.5 மில்லிமீட்டர் தொடக்கம் 5 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட வெட்ட பருமனை கொண்ட நீர்த்துளிகள் புவி மேற்பரப்பில் விழுதென சொல்லுவோம். மழைவீழ்ச்சி எனப்படும். அவை இந்த மாதிரி நீங்கள் அறிமுகத்தை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த என்ன செய்யணும், ஒவ்வொரு பாயிண்ட்டாக போட்டு அதுக்கான விளக்கத்தை நீங்கள் எழுத போகிறீங்க. முதலாவது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், மீன்களின் இனவிருத்தி கோலங்கள் மாற்றமடைதல். மீன்களின் இனவிருத்தி கோலங்கள் மாற்றப்பட்டதுக்கு தான் முதல் பாயிண்டாக இருக்கிறது. பார்ப்போம். இதனால் விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, மழைவீழ்ச்சி குறைவடையும் போது நீர்நிலைகளில் நீர் வற்றி போவதால் மீன்கள் இறந்து போவதோடு மீன்களின் இனவிருத்தி காலப்பகுதியில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். பிள்ளை பார்த்தீங்கன்னா, குறைவான மழைவீழ்ச்சி பெறப்படும் போது இந்த நீர்நிலைகளில் உள்ள நீர் வந்து வற்றி போகும். அப்போ நீர்நிலைகளில் உள்ள நீர் வற்றி போனுச்சுன்னா குறித்த காலப்பகுதியில் வந்து இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய மீன் குடித்தகை வந்து அழிவடையும். அப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த சூழ்நிலையில் காணப்படக்கூடிய மீனுடைய இனவர்த்தி கோலை வந்து மாற்றமடைய போகுது. அப்போ குறித்த காலத்தில் மீனோட இனவர்த்தி காலகட்டம் வரும்போது அந்த திடீர்னு அந்த மழை குறைவால் நீர்நிலைகள் வற்றி போனுச்சுன்னா அதோடைய இனப்பெருக்கம் அந்த கோலம் வந்து மாற்றமடைய போகுது. அவை நீர்நிலைகள் வற்றி போனுச்சுன்னா மீன்கள் இறக்கும். அதனால் அந்த குறித்த காலப்பகுதியில் வந்து மீன்களோட இனவிருத்தி வந்து குறைவடையும். அவை குறித்த அப்போ மழைவீழ்ச்சி குறைஞ்சினா கட்டாயமாக அது நீர்வாழ் தாவரங்களாக இருக்கட்டும், நீர்வாழ் அங்கிகளாக இருக்கட்டும், அதில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமாக இனவிருத்தி கோலங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ரைட், அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, இயற்கை சூழல் முறைமைகள், விவசாய முறைமைகள், உயிர் முறைமைகள் ஆகியன அழிதல். பிள்ளை இதுக்கான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளை என்னென்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை, இப்போ ஒரு சூழலில் வந்து ஒரு சூழல் தொகுதியில் வந்து மழைவீழ்ச்சி குறைவடைஞ்சின்னா அந்த இடத்துல வந்து வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிச்சுன்னா அந்த இடத்துல வறட்சி நிலை ஏற்பட போகுது. இதனால் அந்த குறித்த ஒரு சூழல் தொகுதியில் உள்ள தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும் அழிவு நோக்கி பயணிக்கும். ரைட், இல்லை பார்த்தீங்கன்னா பிள்ளை, குறித்த சூழல் தொகுதியில் மழைவீழ்ச்சி குறைவடையும் போது விவசாய நடவடிக்கைகள் மற்றும் காடுகள், வனவிலங்குகள், நீரியல் வட்ட செயல்முறைகள் பாதிப்படைவதோடு காலநிலையிலும் மாற்றங்கள் ஏற்படும். இல்லை பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு இடத்துல வந்து மழைவீழ்ச்சி கிடைக்காட்டி அந்த இடத்துல கட்டாயமாக காலநிலை மாற்றம் ஏற்படும். அதாவது அதிகரித்த வெப்பம் காரணமாக வறட்சி நிலை ஏற்படும். வறட்சி நிலை ஏற்படுச்சுன்னா அது சூழ உள்ள சூழ் பகுதிகள், அதாவது தாவரங்கள் அழிவடையும், விலங்குகள் அழிவடையும், நீர் சூழ் தொகுதியில் உள்ள மீன்கள், நீர்வாழ் தாவரங்களும் அழிவடைய போகுது. ஆகவே மழைவீழ்ச்சி குறைஞ்சினா இயற்கை முறைமையிலையும், அதாவது உயிர் முறைமைகளையும் சரி, விவசாய முறைமைகளையும் முக்கியம் பார்த்தீங்கன்னா மழைவீழ்ச்சி குறைஞ்சினா விவசாயத்தில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. ஏன்னா விவசாயத்துக்கான போதுமான அளவு நீர் கிடைக்காம காரணமாக இந்த விவசாய செயல்பாடு அப்படி தடைப்பட்டு விவசாய உற்பத்திகளும் குறைவடைய போகுது. ஆகவே முக்கியமாக உயிர் முறைமைகளை பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அதே மாதிரி விவசாய முறைமைகளையும் இந்த குறைவான மழைவீழ்ச்சி வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ரைட், அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, இதை பார்த்தீங்கன்னா பிள்ளை, நீர்நிலைகளில் நீர் வற்றி போதல். உங்களுக்கு தெரியும் பிள்ளை, இது சிம்பிளான ஒரு பாயிண்ட் தான். அதாவது கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் வறட்சி நிலை ஏற்படும். காரணம் என்ன, மழைவீழ்ச்சி குறைவு, அதனால் நீர்நிலைகள் வற்றி போகும். ஏன்னா நீர் ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா நீர் ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும் போது இந்த நீர்நிலைகள் வற்றி போகும். நீர்நிலைகள் வற்றி போகும்போது அந்த நீர் சொல் தொகுதியை அண்டிய தாவரங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அதுங்களும் பாரிய அசௌகரியங்களுக்கு உட்படும். சில சமயங்கள் இறக்கவும் நேரிடும். உதாரணம் பார்த்தீங்கன்னா மீன்கள், அதே மாதிரி நீர்வாழ் தாவரங்கள் வந்து இறக்க நேரிட போகுது. அவை கண்டிப்பாக மழைவீழ்ச்சி குறைஞ்சினா எல்லா பிரதேசங்கள்லையும் வறட்சி நிலை ஏற்பட போகுது. ஏன்னா பிள்ளை, இந்த நீர்மூழ்கு தேவையான நீர் வட்டமே பாதிப்படைய போகுது வறட்சி நிலை காரணமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நீர் வட்டம் வந்து குறைவடையும். அப்படின்னா மழைவீழ்ச்சி வந்து குறைவடையும் போது இந்த நீர் முதல்களுக்கும் சரி, நீர் தேக்கங்களுக்கும் சரி மழைவீழ்ச்சி மூலம் கிடைக்கிற நீர் குறையும் போது அந்த இடத்துல நீருக்கான கேள்வி வந்து அதிகரிக்க போகுது. மழைவீழ்ச்சி குறைஞ்சினா கட்டாயமாக நீர்நிலைகள் வற்றி போகும். அதே சமயம் நீர்வாழ் தாவரங்களும் அழிவடைய போது நீர்வாழ் அங்கிகள், உதாரணத்துக்கு மீன்களும் பாதிப்படைய போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், மழைவீழ்ச்சி குறைவடையும் போது ஓர் குறித்த சூழலில் வெப்பநிலை அதிகரிக்கும். மழைவீழ்ச்சி குறைவடையும் போது ஓர் குறித்த சூழலில் வெப்பநிலை அதிகரிக்கும். இதன் காரணமாக நீர்முதல்கள் மற்றும் நீர்நிலைகள் வற்றி போகும். அதே சமயம் நீர்வாழ் அங்கிகள் மற்றும் தாவரங்கள் அழியும். இதனால் நீர் ஆவியாகும் வீதம் அதிகரிக்கும். மழைவீழ்ச்சி குறைஞ்சினா ஏன்னா அந்த சூழ் தொகுதியில் அதிகரித்த வெப்பநிலை ஏற்படும். வெப்பநிலை ஏற்படுச்சுன்னா அந்த பகுதியில் வந்து நீர் ஆவியாதல் வீதம் அதிகரிக்க போகுது. அவை அந்த இடத்துல வெப்பமும் கூடியாக இருக்கும். அதே மாதிரி நீருக்கான கேள்வியும் அதிகமாக இருக்க போகுது. ரைட், அதுக்குள்ளே பார்த்தோம்னா
நீர்வாழ் உயிரினங்கள் இறத்தல் பிள்ளைகள் மொதல் பாயிண்ட் பார்த்தோம். நீர்நிலைகள் வற்றி போதல்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் குறித்த ஒரு சூழ்நிலையில் வந்து நீர்நிலைகள் வற்றி போனுச்சுன்னா அந்த நீர்நிலையில் வாழக்கூடிய நீர்வாழ் தாவரங்களாக இருக்கட்டும், நீர்வாழ் அங்கிகளாக இருக்கட்டும் கட்டாயமாக இறந்து போக நேரிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் பார்த்தோம், அதாவது மீன்களுடைய இனவிருத்தி கோலங்களும் அது மாற்றமடைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பாயிண்ட்டை விளக்கத்தை பார்த்தீங்கன்னா மலைவீழ்ச்சி குறைவதனால் நீர்நிலைகள் வற்றி போகின்றன. இதன் காரணமாக நீர்வாழ் அங்கிகள் மற்றும் தாவரங்களுக்கு போதுமான அளவு நீர் கிடைக்காமையால் இறந்து போகின்றன. அப்போ நீர்நிலைகள் வந்து வற்றி போனுச்சுன்னா அந்த இடத்துல வாழக்கூடிய நீர்வாழ் தாவரங்களாகட்டும், நீர்வாழ் அங்கிகளாகட்டும் அதுக்கான போதுமான அளவு நீர் கிடைக்காம என்ன அது இறந்து போகும். எப்படி ஓகே ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா வறட்சி நிலை ஏற்படல். வறட்சி நிலை ஏற்படல் ரைட். பார்த்தீங்கன்னா மொதல் பாயிண்டில் எல்லாத்துலேயும் வர ஒரு விஷயம் தான் அந்த வறட்சி நிலை. முதல்ல பார்த்த எல்லா பாயிண்ட்லேயும் முக்கியமான சுபாகத்து வறட்சி நிலை தான். வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா எனது கட்டாயமாக நீருக்கான தட்டுப்பாடு நிலவும் ரைட். பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வறட்சி ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறித்த பிரதேசத்துக்கு போதுமான அளவு மழைவீழ்ச்சி கிடைக்காத போது குறித்த பிரதேசத்தில் வறட்சி நிலை ஏற்படும். வறட்சி நிலை எப்படி ஏற்படுதுன்னா பிள்ளைகள் அந்த குறித்த ஒரு பிரதேசத்துக்கு போதுமான பயன்பாட்டுக்கு வந்து சரி, இல்லாட்டி தாவர வளர்ச்சிக்கோ சரி, இல்லாட்டி நீர்வாழ் அங்கிகளுக்கோ சரி, நீர்வாழ் தாவரங்களுக்கும் சரி போதுமான அளவு வந்து நீர் கிடைக்காட்டி அந்த இடத்துல வறட்சி நிலை தோன்றும் ரைட். இந்த வறட்சி நிலை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 3 கட்டங்களாக நிகழும். முதல்ல பார்த்தீங்கன்னா வானிலை வறட்சி. வானிலை வறட்சினா பிள்ளைகள் மலைவீழ்ச்சி, அது படிவீழ்ச்சியோட அளவு குறையுது. நாளாந்தம் பொழியக்கூடிய மலைவீழ்ச்சியோட அளவு குறைஞ்சா அது வந்து சொல்லுவோம் வானிலை வறட்சின்னு சொல்லுவோம் ரைட். விவசாய வறட்சினா விவசாய மண்ணில் காணப்படுகிற மண்ணீருடைய அளவு வந்து நீருடைய அளவு வந்து குறைவடைய சொல்லுவோம் விவசாய வறட்சின்னு சொல்லுவோம். அடுத்து நீரியல் வறட்சினா பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் வந்து நீர்நிலைகளாக இருக்கலாம், அதாவது ஆறுகள், நதிகள், இந்த மாதிரி பகுதியில் வந்து நீருடைய அளவு குறைஞ்சின்னா சொல்லுவோம் நீரியல் வறட்சின்னு சொல்லுவோம். அப்போ வறட்சி பார்த்திங்கன்னா 3 கட்டங்கள் நிகழப்போது. முதலாவது வானிலை வறட்சி, விவசாய வறட்சி, நீரியல் வறட்சி. இந்த 3 கட்டங்களில் தான் நம்மளை இந்த வறட்சி வந்து பாதிக்குது. அதே மாதிரி ஏனைய காரணிகளையும் இந்த 3 கட்டங்களில் தான் வறட்சி நிலை வந்து பாதிப்பை ஏற்படுத்துது ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளை நீரின் உவர்த்தன்மை அதிகரித்தல். நீரின் உவர்த்தன்மை அதிகரித்தல் பிள்ளை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக முதல் பார்த்தோம் அதிக மலைவீழ்ச்சி செல்வாக்களை பார்த்தனாம மலைவீழ்ச்சி அதிகரிக்கும் போது நீரோட உவர்த்தன்மை வந்து குறைவடையும் பார்த்தோம். என்னுடைய உவர்த்தன்மை குறைவடையும். ஏன்னா நீரில் வந்து அதாவது நீர்நிலைகளில் வந்து அதிகமான மழை நீர் செஞ்சுன்னா உப்புச்செடி குறைவடைய போது நீருடைய அளவு அதிகரிக்க போகுது. இதனால் உவர்த்தன்மை வந்து குறையுது. ஆனால் இந்த மலைவீழ்ச்சி குறைஞ்சினா பிள்ளைகள் சூரிய வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். சூரிய வெப்பநிலை அதிகரிச்சுன்னா நீர்நிலைகளில் அதிகமாக நீராய்வு வந்து ஆவியாக்கம் அடையும். அப்போ இந்த நீர்நிலைகளில் உள்ள நீராய்வு வந்து அதிகமாக ஆவியாக்கம் அடையும் போது இந்த நீர்நிலைகளோட நீரின் அளவு குறைவடையும். அதே சமயம் அந்த நீர்நிலைகளில் உள்ள உப்புச்செடி வந்து கூட போகுது. அதாவது அதே மாதிரி மண்ணில் இதே மாதிரி அப்போ வெப்பநிலை அதிகமாக கிடைக்கப்பெறும் போது மண்ணினுடைய அளவு வந்து ஆவியாக்க வீதம் வந்து அதிகரிக்கும். இதனால் கீழே படந்தில் அதாவது உப்புக்கள், அது மண்ணில் கரைஞ்சிட உப்புக்கள் வந்து மேற்பரப்பில் வந்து படிய விடப்படுவதால் மண்ணும் ஒருத்தமே அடைய போகுது ரைட்டா புள்ளி ரைட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தாவர விளைச்சல் குறைவடைதல். பிள்ளை பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு குறித்த ஒரு பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலைவீழ்ச்சி இல்லைன்னா அந்த இடத்துல விவசாயம் வந்து முற்றுமுழுதாக பாதிப்படைய போகுது. ஏன்னா பயிற்சிக்கு நீர் இல்லை, நீர்ப்பாசனம் செய்வதுக்கு நீர் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாவரங்களுக்கு நாளாந்த நீர் தேவையை பெற்றுக் கொடுக்கறதுக்கும் நாளாந்த நீர் தேவைகளை தாவரங்களுக்கு பூர்த்தி செய்வதற்கும் போதுமான அளவு நீர் கிடைக்காது. இதனால் தாவரங்கள் தனக்கு தேவையான போஷணை பதார்த்தங்களையும் நீரையும் பெற்றுக்கொண்டதுக்காக தடங்கள் நிலை ஏற்படும். ஏன்னா மண்ணில் வந்து போதுமான அளவு நீர் இல்லாட்டி தாவரங்கள் நாளாந்தம் தனக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ள கடினமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தாவரம் வளர்ச்சியடைறதுக்கு தேவையான போஷணை பதார்த்தங்களையும் கனிப்பொருட்களையும் மண்ணில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? ஏன்னா மண்ணில் வந்து நீருடைய அளவு குறைஞ்சினா வறட்சி நிலை ஏற்படுச்சுன்னா தாவரங்கள் எப்படி போஷணை பதார்த்தங்கள் பெற்றுக்கொள்ள போது நீர் கரைசல் நிலையில தான் மண்ணில் காணப்படக்கூடிய போஷணை பதார்த்தங்களையும் கனிப்பொருட்களையும் பெற்றுக்கொள்ளுது. ஆகவே அங்கே மண்ணில் வந்து நீர் குறைஞ்சினா நடக்கும் தாவரம் வந்து நீரை அகத்துறிஞ்சிற வீதம் வந்து குறைவடைய போகுது. ஏன்னா மண்ணில் நீர் இல்லை, வறட்சி நிலை காணப்படுது. ஆகவே குறைவான நீரை வந்து தாவரங்கள் அகத்துறிஞ்சனால தாவரங்களுக்கு போதுமான அளவு போஷணை பதார்த்தங்களும் கனிப்பொருட்களும் கிடைக்கப்பெறாது. இதனால் தாவர வளர்ச்சி சிறப்பாக நிகழாது. எனவே தாவர விளைச்சல் சிறப்பாக இருக்குமா? கட்டாயமாக இருக்காது. ஏன்னா பிள்ளைகள் தாவரத்துக்கு போதுமான
நீரும் போஷணை பாத்திரம் கிடைக்கப்பட்டதான் தாவரங்கள் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து அதிகப்படியான தரமான விளைச்சலை வந்து பெற்றுக் கொடுக்கும். அவங்க வறட்சியில் ஏற்படுச்சுன்னா தாவர விளைச்சி வந்து கட்டாயமாக குறைவடைய போகுது. ஓகே பிள்ளை. ஓகே பிள்ளை, இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் போட்டு நீங்கள் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் போட்டு இதுக்கான ஆன்சர் எழுத முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளை, நீங்கள் சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மலைவீழ்ச்சியின் நன்மைகளை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுங்க. தீமைகளை மாற்றினீங்கன்னா இதுக்கான ஆன்சராக அமைய போகுது. நன்மை அப்படியே தீமையை மாற்றினீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அமைய போகுது. சரியான விளக்கத்தை கொடுங்க. அடுத்த என்ன விஷயம்னா, விளக்கம் முக்கியம் பிள்ளை, அதாவது அறிமுகம் முக்கியம். இந்த கேள்விக்கு மெயினான கருத்து வந்து மலைவீழ்ச்சி தான். மலைவீழ்ச்சிக்கான நீங்கள் விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஓகே பிள்ளை, நாம் அடுத்த எஸ்ஏவில் சந்திப்போம்.